ஹலோ விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 6-4 இன்டீரியர்ஸ் அண்ட் ஜெயிம்ஸ் கிங்டம் அண்ட் சாலை கட்டிடக்கலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது ப்ராஜெக்ட் இந்த மோகன் சிக்னேச்சர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணணும், கிச்சன் ரெனோவேஷன் பண்ணணும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் வீடியோவில் அது ஷேர் பண்ணியிருக்கோம். கன்சல்டேஷன் பண்ண வீடியோவில் வந்து அது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து கூப்பிடுங்க. அது மாதிரி டர்ன்கே இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸு, ரெனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸு, நியூ ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே வந்து எதுக்குனாலும் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். யாருக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கிச்சன் பால்கனி இருக்குது. இந்த கிச்சன் பால்கனி ஏரியாவில் உள்ள டைல்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் கிச்சனில் உள்ள டைல்ஸுக்கு ஈக்குவலாக இந்த பால்கனி டைல்ஸை வந்து மாற்றணும், அந்த சர்ஃபேஸை மாற்றணும். அதுதான் வந்து இந்த ஒர்க்கு. அது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து ஒரு கிரானைட் கல் ஒன்று போட்டு அதையும் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். ஸோ கிச்சனுக்கு பேரலில் ஒரு கிரானைட் கல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் யூபிவிசி விண்டோவை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வால் இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸிஸ்டிங் விண்டோ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வாலை கட் பண்ணி எடுத்துகிட்டோம், கீழே எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த விண்டோவை எடுத்துகிட்டு இந்த வாலை வந்து கட் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் உண்டு. அதில் இந்த வால் வந்து இது வரைக்கும் அந்த சிங்க் ஒன்று பார்க்குறீங்க பாருங்கள், அது வரைக்கும் வந்து மட்டும் கட் பண்ணிவிட்டு அது ஈவன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நான் இந்த இதில் வந்து யூபிவிசி விண்டோ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரீசேல் சொல்யூஷன்ஸில் வந்து இந்த யூபிவிசி விண்டோ யாருக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இதோட டீட்டெயில் வீடியோ வந்து யார் அந்த ப்ராடக்ட் ஹோல்டர் யாரோ அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர் இருந்தால் இந்த யூபிவிசி விண்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட என்கொயரி பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்கேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியல, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கால் அனுப்பணும்னா நம்ம கோஆர்டினேட் பண்ணி அனுப்பி கொடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த சைட்டு. இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெட்டிக்கான் வந்து ஊரப்பாக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மோகன் சிக்னேச்சர் சலூன் பக்கத்துலேயே இருக்குது சைட்டு. இந்த திரும்ப வந்து இந்த மோகன் சிக்னேச்சர் சலூன் வந்துருக்கோம். இன்றைக்கி இந்த மோகன் சிக்னேச்சர் சலூனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தரை வந்து ஃபைனல் ஃபினிஷ் பண்ணுறோம். ஏற்கனவே வந்து ஜல்லிக்கல்லாம் போட்டு ஒரு ஃபினிஷ் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ஃபைனல் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து எல்லாமே தர வலித்து ஃபைனல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் ப்ரொவிஷன்ஸ்லாம் இன்னும் கிளியர் பண்ணலை. இப்போ வந்து ஒரு தர மட்டும்தான் இழுத்து ஓரளவு லெவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் வந்து எப்படி வந்திருக்கு என்ன ஏதுன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இதே வீலாகில் வந்தால் எடுத்து போடுறேன். அப்படி இன்கேஸ் இல்லை அப்படின்னா நாளைக்கு வீலாகில் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு ஒர்க்கை எப்படி பண்ணுறோம், எப்படி டீட்டெயிலாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து என்னென்ன ட்ராபேக்கு, என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், அது வந்து எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோகன் சிக்னேச்சர் பண்ணுற இன்டீரியர் இது வந்து ஃபுல்லாக டர்ன்கே இன்டீரியர் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம டர்ன்கே ப்ராஜெக்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்னும் கன்சல்டேஷன் கால் பண்ணுவாங்க. போனவொன்னே உங்களுக்கு வந்து வீடியோவில் எடுத்து கன்சல்டேஷன் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். ரெகுலர் வாட்ச் பண்ணுங்கள். யாருக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த பேனல் ஒர்க்கு வந்து நேற்று பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தது. ஸோ இன்றைக்கி காலையில் இந்த பேனல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்ட் இருந்தது, அந்த ஸ்டாண்டை கவர் பண்ணி நல்லா எலிகண்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்த்தது, அதே மாதிரி வந்திருக்கு. அது 2 இதுவும் பேனல் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து திங்ஸ்லாம் அக்காமடேட் பண்ணுறதுக்காக எக்ஸிஸ்டிங் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இன்றைக்கி ஏசி ஃபிக்ஸிங் வந்து பண்ணுறதுக்கு ஆள் வந்து ஏசி ஃபிக்ஸேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து இப்போ 11 o'clock வந்து நம்ம சைட்டோட ஸ்டேட்டஸு. 11 o'clock 12 o'clock அரௌண்ட் 12 o'clock இது சைட்டோட ஸ்டேட்டஸு. ஸோ கவுண்டர் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கவுண்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த பேனலிங் ஒர்க், வால் பேனலிங் ஒர்க் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இருக்குது. அதுக்குண்டான வேலைகளில் வந்து மும்முரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கிளாஸ்லாம் நேற்று நைட்டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். நேற்று நைட்டு வீடியோவில் இது காமிச்சேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டு மட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்டுக்கு வந்தாச்சு. இந்த சைட்டுக்கு வந்துட்டு இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஆள் கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உடைக்கிறதுக்கு ஆள் வராங்க. உடைக்கிற ஆள் வந்து இப்போ உடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த விண்டோவை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தான் இது உடைக்கணும். ஸோ இது வந்து விண்டோ வந்து எக்ஸிஸ்டிங் கிளாஸ்லாம் கழட்டி வெளியில் இது பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து அக்காமடேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வந்து இது உடைக்க வேண்டிய வேலை ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன், இது ஸ்டேட்டஸ். இது இப்போ சைட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது. இது யூபிவிசி விண்டோ, அதை நீங்கள் சொன்னீங்களா, இந்த விண்டோ வந்து நான் தான் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ யாருக்காவது தேவை இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள்.
இது வந்து பார்த்திங்கன்னா டோர் செட்டு, டோரு ப்ளஸ் வந்து 2 விண்டோ அதில் வரும். இது ஃப்ரெஞ்சு விண்டோ டைப்பு. சைடில் வந்து 2 ஓப்பன் விண்டோ வரும். ஸோ இது செட்டாக இருக்குது. நீங்கள் வந்து அழகாக வந்து சிவில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிச்சன் பால்கனி விண்டோ அந்த மாதிரி இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரூ மட்டும் பண்ணிவிட்டு சிலிக்கான் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல க்ளீனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி ஓல்டு ரொம்ப பழைய ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, புது ப்ராப்பர்ட்டி. அதனால் யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்க வந்து நம்ம ரீசேல் சொல்யூஷன்ஸில் வந்து கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கோம். கான்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்றது ஃபர்தராக பேசிக்கோங்க. அதனால் நம்மளோட எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம், அது என்னென்ன வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது, எப்படிலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேல்யூ ஓரியன்டான ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண முடியும். இது வந்து ரியல் எஸ்டேட்டில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரீசேல் ப்ராடக்ட்டு இல்லை நீங்கள் எதாவது சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே நம்ம சேனல் தனித்தனியாக வச்சுருக்கிறதால எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அந்த வேலை நடந்து அந்த வால்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த யூபிவிசி மூட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வாலை வந்து இந்த ஈவனாக கட் பண்ணி எடுத்துருக்காங்க. இந்த லெவல் தான் வரப்போகுது. ஸோ இந்த லெவலில் வந்துட்டு கட்டு வேலை போடுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இப்படி இந்த லெவலில் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இதெல்லாம் ரப்பீஸ்லாம் வந்து டிஸ்பஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 o'clock ஆகுது. ஸோ ப்ராப்ளி இன்றைக்கி முடிக்கிறதுனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டைல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரூட்லாம் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அதுமாதிரி அதில் ஒரு லேயர் ஒன்று இருந்தது, ஃபஸ்ட் லேயரு. ஸோ அது எடுக்கிறதா பிளான் பண்ணதால் இப்போ அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டைல்ஸ் லெவல் வந்து ஈவன் லெவல் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த இதையும் உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ மோகன் சிக்னேச்சர் சலூனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டிங் ஏரியா பெஞ்ச் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஞ்சை வந்து இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உட்டன் ஃப்ரேம் வந்து உள்ளே கீழே பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல சாலிடாக இருக்குது அப்படின்றதால நம்ம அந்த இதை வந்து உட்டன் ஃப்ரேம் அப்படியே எக்ஸிஸ்டிங் ஃப்ரேமை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ப்ளைவுட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் மைக்கா லேம் ஓட்டுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு வெறும் மைக்கா மட்டும் விட்டு கொடுங்கன்ற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து தனியாக அடிஷ்னலாக இது பண்ணணும் அப்படின்றது சொல்லி தான் பண்ணுறோம். இது வந்து நம்ம வந்து கட்டேஷனில் இன்க்ளூட் பண்ணாத விஷயம். ஸோ வந்து இது கடைசி டைமில் சொன்னதை நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் போட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து இதை வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஷயத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நமக்கு வந்து அவுட்புட் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து நம்ம பண்ணுறதால இது வந்து நம்மளோட மாஸ்டர் பீஸ் மாதிரி. இது வந்து எங்களுக்கு ஒரு மாஸ்டர் பீஸு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே எங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுமே நாங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நாங்கள் பண்ண மாட்டோம். அதில் எவ்வளோ நாங்கள் முயற்சி பண்ணி அதை வந்து ஒரு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு மெமரபுளான ஒரு விஷயமாக நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவு வரைக்கும் நாங்கள் வந்து அதுதான் எங்களோட மெயின் மோட்டோ. அதனால் வந்து அதுலேருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து நாங்கள் பார்த்து மெனக்கட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா கஸ்டமர் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக பண்ணுறதா இருந்தால் இப்போ பழைய பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சிம்பிளாக பண்ண முடியும்? ஏன்னா பழைய பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓதம்லாம் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம கை வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப மெனக்கடல் இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் என்வாயன்மெண்ட் எல்லாத்தையும் மாதிரி ஒரு புது கடை ரேஞ்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் ப்ராப்பர்ட்டியை. ஸோ அதனால் வந்து நாங்கள் மெனக்கட்டு எடுத்துகிட்டு வரும்போது டர்ன்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் எங்களோட ஐடியா நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரோம் ஒரு ப்ராஜெக்டை, என்னென்ன புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்ற ஃப்ரீடம் வந்து எங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆசமான திங்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது விஷயம் இதெல்லாம். இதில் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இந்த பேனல் வந்து நல்ல ட்ரெண்டிங் ஆகும், ஊரப்பாக்கத்தில் ட்ரெண்டிங் ஆகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கோம், ஆர்கிடெக்ட், இன்டீரியர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்க்குறவங்க எல்லாம் இது வந்து கேட்குறாங்க, இது என்ன மெட்டீரியல், என்ன ஏது, எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ரீச் இருக்குது. இது பார்த்துட்டு ஒரு அட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன்னா எதிர்த்தாக்கில் வந்து அப்போலோ ஃபார்மசின்ற இருக்கிறதுன்றதால நல்ல ஒரு அட்ராக்டிவ் இது கிடைக்குது. எங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்குது இந்த சலூனு. ஸோ நாட் ஓன்லி இந்த சலூனை நாங்கள் ஒவ்வொரு வேலையுமே எங்களுக்கு லேண்ட்மார்க்கு தான். அப்படி தான் நாங்கள் நினச்சி பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றிலையும் நாங்கள் மெனக்கட்டு இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை போராடி தான் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதனால் வந்து ரெகுலர் சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டான பீப்புள்கிட்ட வந்து நாங்கள் போய் கரெக்டான பீப்புள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா
கரெக்டான பீப்புள்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் கரெக்டான பீப்புள்கிட்ட போய்ட்டு நாங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி ஒரு டர்ன்கே ப்ராஜெக்ட் பண்ணுற கரெக்டான இன்டீரியரை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கூட அவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெனிஃபிட் தான். ஸோ பாருங்கள், ஃபால் சீலிங் ஒர்க்லேருந்து எல்லாமே நம்ம நீட்டாக அக்யூரேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஊரப்பாக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் நேரடி விசிட் கூட பண்ணலாம். ஒரு சைட் விசிட் எப்படி இருக்குது அப்படின்றது கூட நீங்கள் எனி டைம் வாக்கின் வந்து பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மோகன் சிக்னேச்சர் சலூன்ஸுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க கஸ்டமைஸ்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் பேஸஸில் நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஹேர் கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு ஹேர் கட் வந்து நீங்கள் தனியாக ஒரு கஸ்டமைசேஷனாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மோகன் சிக்னேச்சருக்கு வாக்கின் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிஸ்னஸ் கஸ்டமர் நம்ம அவருக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறோம். யங் சாப்பு, அதனால் அவருக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணும்போது அவருக்கு ஒரு இது கிடைக்கும். ஆல்ரெடி அவர் வந்து பயணியர் மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்காரு. மோரோவர் நம்ம மூலியமாக ஒரு பிஸ்னஸ் அவருக்கு வந்து வருது அப்படின்னா அது வந்து வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ மூலமாக அதை உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா காரானை புதுச்சேரி மெயின் ரோடு இல்லை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரியார் நகர் மெயின் ரோடு தாண்டின ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முத்தாரம்மன் ஜூஸ் ஸ்டால் இருக்கும். அந்த முத்தாரம்மன் ஜூஸ் ஸ்டால் தாண்டி போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 கடை இருக்கும். அந்த 3 கடையில் ஃபஸ்ட்டு கடை மட்டும்தான் மோகன் சலூன். எக்ஸாக்டாக சொல்ல போனால் இன்னும் லேண்ட்மார்க் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்போலோ ஃபார்மசிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அப்போலோ ஃபார்மசி, அதுதான் லேண்ட்மார்க்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஃபினிஷ் கொண்டு வரணும். இதுக்குண்டான மெட்டீரியலில் தேடுதலில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ஈவினிங் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டிவி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பீக்கர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்க்ளூடிங் ஸ்பீக்கர் ஒயர் எல்லாமே நம்ம வந்து ஃபால் சீலிங் வழியாக எடுத்துகிட்டு வந்து எல்லாமே 4 பக்கமும் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 முடிவெற்ற கண்ணாடி கடையில் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்து இன்றைக்கி வந்து எல்லாமே இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே கனெக்டிவிட்டி பண்ணி மேலே வந்து வாட்டர் செக் பண்ணி எல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபேன் ஃபிக்ஸேஷன் இதுமாரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து எவ்ரிதிங் இஸ் கிளியர் நவ் இன் ப்ளம்பிங் ஒர்க்கு இது எல்லாமே வந்து இப்போ தான் ஃபங்க்ஷனல் ஆகுது. அதேமாதிரி எலக்ட்ரிக்கலும் நம்ம எங்கெங்கெல்லாம் ஒயர் எடுத்து என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ஃபைனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது எக்ஸ்ட்ரா பண்ணாலும் ஸோ வந்து கஸ்டமர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்லேயே வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்றது எங்களுக்கு கிளியராக சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ண முடியும். பாதி சர்வீஸ் பொருள் பிளான் பண்ணிவிட்டு கடைசியாக சில சர்வீஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட்லேயும் வந்து எங்களுக்கு நாங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஓட்ட போடணும் இங்கே ஓட்ட போடணும் அப்படின்னு வந்து வேலையாரோ வந்து பண்ணும்போது அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா ஒரு நீட்னஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் கை வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப ஓட்ட போட்டுகிட்டே இருந்தால் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அதனால் வந்து முதல்ல நீங்கள் பிளான் பண்ணுங்கள். முதல்ல வந்து உங்கள் மனசில் உள்ள விஷயங்கள் எல்லாம் தெரியப்படுத்துங்க. ஒரு டீட்டெயில் டிஸ்கஷனில் போய்ட்டு என்ன கலர் பிடிக்கும் என்ன விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிஸ்னஸில் போகிறது நல்லது எப்போவுமே. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.